வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் தீரா எம்ஜே. இப்போ நம்ம என்ன பைக் வீடியோ பார்க்க போகிறோம்னா, பஜாஜில் 2025 நியூ பைக் ஒன்று விட்டுருக்குறாங்க. அந்த நியூ பைக் எப்படி இருக்குது, என்னெல்லாம் அதில் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க, பரவாயில்லையா இல்லையாங்கிறது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ அந்த பைக் என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பஜாஜ் பல்சர் N125 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பைக்கை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு 125cc இந்த புது பைக்கோட லுக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இதோட லுக்கு, இதில் கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், இந்தமாரி டிசைன் மாரி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நல்லா இருக்குது. 125ன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 125 இங்கே கொடுத்துட்டு, அது இல்லாமல் இங்கே தனியாக ஒரு கார்டு மாரி நல்லா இருக்குது. இந்த லுக்கு பார்க்குறதுக்கு ரியலி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் பார்த்தீங்கன்னா வீல்லையும் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல போர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கார்டு மாரி கொடுத்து நல்லா பெருசாக இருக்கிற மாரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே இதுதான் வண்டியோட லுக்கையே எடுத்து கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து கொடுக்குது. இதோட டிஸ்பிளேல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க என்னங்கிறது பார்த்துடலாம். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபியூல் ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபீடோமீட்டர் இங்கே வந்துடுது நமக்கு, டைமு, அப்புறம் நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. கால் ஆன் ஆஃப் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது எஸ்எம்எஸ் இது வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் காட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கீர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின் வாரண்ட் இது சிம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடு இண்டிகேட்டரு இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹெட் லேம்ப்பு எல்லாமே இதில் வந்துடுது. இதோட சுவிட்ச் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. நல்லா இந்த காஸ்ட்டுக்கு நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹார்ன் சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னாலும் ஹார்ன் சவுண்டு ஹெவியாகவே இருக்குது. இதில் நம்மளுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லுக்கு இதோட லுக்கையும் இந்த எல்இடிக்கும் பார்க்க ரியலி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்இடி ஹெட்லாம்ப்பு லைட்டு விசிபிளும் நல்லாவே இருக்குது. பகல்லையே பார்க்குறது நம்மளுக்கு சூப்பராகவே ஒரு லுக்கிலேயே கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துட்றாங்க. இந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மொபைல் ஹோல்டர் போட்டு இங்கே சார்ஜிங் கேபிள் சொல்லுவோம்னா இது நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு இதுலேயே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மர்காடு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது போர்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது பார்க்க. அண்டர்பிளே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இதில் வந்து என்ன டயர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2+ டயர் தான் வருது. E20 மாடல் தான் நம்மளுக்கு, BS6. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லாமல் விட்டுட்டோம்னா, இப்போ நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகும்ல, அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைன்னா அதை ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 198 mm கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த ஹைட்டு வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீல் ஓடக்குள்ளையும் தர தட்டாது, அந்தளவுக்கு ஹைட்டாகவே இருக்குது. இந்த ஒரு ஃபீச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கீர் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கீர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு என்னென்னா சிங்கிள் சிலிண்டரு ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்குறாங்க. டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 9 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 9.5 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிகேட்டர் வந்து ஆலஜன் பல்ப் தான் வருது. இது வந்து எல்இடியில் வரல, அதுவும் கொடுத்துருந்தால நல்லா இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் பிளேட்டு இங்கே இந்த இடத்துல வந்துடுது. இதுக்கு தனியாக ஒரு கார்டு மாரி வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க, நல்லா மேலே கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. இதோட லென்த்தும் பார்க்க உண்மையாகவே நல்லா லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் லென்த்து நல்லா இருக்குது. ஹீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் இருப்பேன். நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு உட்காந்தா நல்லா ஒரு இருப்பான ஒரு நல்ல இதில் உட்கார்ற மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவும் பார்க்க சூப்பராகவும் இருக்குது. இது நம்ம காலில் ஹைட் பாருங்கள், நல்லாவே கீழே இருக்குது. இதோட ஃபேமிலி இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி கார்டும் கொடுத்துட்றாங்க. சாரி கார்டு இருக்குது.
நம்மளுக்கு இதில் ஓவராலாக நம்ம இப்போ ஓட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குது, இந்த பைக் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ரைட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்த்துடலாம். இது உட்காரத்துக்கு நல்லா உண்மையாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நல்லா இருக்குங்க. ஹேண்டில் பாரும் கரெக்டான பேஸில் பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பைக் ரைட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ரைட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா பவராகவே இருக்குது. அதாவது ஒரு 120 சிசிக்கு எந்த அளவுக்கு பவராக மூவ் ஆகுமோ அந்த மாதிரி பவராகவே மூவ் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே நல்லா ஒரு ஸ்மூத்னஸாக போகுது பைக்கு, நல்லாவே இருக்குது. ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ்க்கும் நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கிறோன்னா அதுக்கு இந்த பைக்கு உண்மையாகவே நல்லா இருக்கும். நம்ம ஹைவே வந்துட்டோம். நல்ல ஒரு ஸ்மூத்னஸான ஒரு ரைடிங்கில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு பைக்கு. கீர் பார்த்திங்கன்னா கீரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நம்மளுக்கு, அதாவது நியூட்ரல் பண்ணுறதுக்கும். பிரேக்கிங்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பிரேக்கிங்கும் நல்லாவே இருக்குங்க. இப்போ பிரேக்கிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக அடித்தா கரெக்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. விசிபிள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டில் பார் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ஒரு கரெக்டான சைஸில் கரெக்டாக இருக்குது. மிரர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரும் ஓரளவுக்கு நார்மலாக குட்டியாகிறதுனால மிரரும் கரெக்டான ஒரு விசிபிளில் தான் கொடுக்குது. ஆனால் ஹேண்டில் பார் வந்து ஓரளவுக்கு சின்னதாக தாங்க இருக்குது, ரொம்ப கரெக்டான ஒரு மீடியம் சைஸ்லாம் இல்லை. இந்த பைக்கு ஏற்ற மாரி கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு பைக் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிட்டி பர்பஸுக்கு உண்மையாக சூப்பராக இருக்கும். இதோட ஹேண்டிலிங்கும் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு நமக்கு. நம்ம இப்போ இந்த பைக்கோட எல்லா ஃபீச்சருமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வரும், எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியை நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சீலாண்டி பைபாஸில் இருக்கிற சொர்ணம்பிகா பஜாஜ் தான் நம்மளுக்கு இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு உண்மையாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்த பைக்கோட ஏதாவது டீட்டெயில் வேணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே கான்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணுறோம், அதில் கேட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைக்கில் 2 வேரியண்ட் வருது. ஒன்று வந்து மிட் எண்டு, ஒன்று வந்து டாப் எண்டு. இதில் மிட் எண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 95,000 வருது. டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99,000 வருது. இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் எண்ட் பார்த்தீங்கன்னா 1,22,000 தான் வரும், அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. அதே வந்து டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,27,000 தான் வரும், அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக்கு பார்க்குறதுக்கும் லுக்கும் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம். நான் தான் உங்கள் தீரா எம்ஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுதான் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.